குமாரி மனசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி தன்மை உங்களுக்கு இருக்குங்க. எல்லாத்துக்குமே நல்லது நினைக்கணும்னு நினைப்பீங்க. அவங்க உங்களுக்கு கெடுதல் நினைச்சாங்கன்னா கூட அவங்க நல்லா இருக்கணும்னு நல்ல தன்மை உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி மோட்ச ராசி, அவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னு பார்த்தாவே போதும், உங்களுக்கு மனசு கேட்காது. அவங்க கேட்கலைன்னா கூட போய் உதவி பண்ணுவீங்க. நீங்க நினைச்ச மாதிரி வந்து அந்த விஷயம் நடக்கலைன்னா உங்களுக்கு உச்சபட்ச கோபம் வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில நேர்மையா வாழணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு குறிக்கோள். யாருக்குமே துரோகம் பண்ணக்கூடாது. கடகராசிங்க. கடகராசி உங்கள் ராசி அதிபதி சந்திர பகவான்ங்க. உங்கள் கடகராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், இது குருவோட நட்சத்திரங்க. பூசம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், இது சனியோட நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள்ங்க. இது வந்து உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இது வந்து புதனோட நட்சத்திரம். அப்போ கடகராசியான உங்களுக்கு எந்த மாதிரியான குணங்கள் இருக்கணும்னா, சந்திரனோட குணம் அதிகமாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதியான சந்திரனோட குணம், குருவோட நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம் உங்கள் ராசியில் இருக்கனால இந்த 4 கிரகங்களோட தன்மைகளும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குங்க. உங்கள் ராசி வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 4ஆவது ராசி அப்படின்னு சொல்லுவோம். 4ஆவதுனா காலபுருஷனுக்கு வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போ எல்லா ராசிகளுக்குமே சுகங்களை, மன அமைதிகளை தரக்கூடிய இடம் அப்படின்னா அது உங்களோட ராசி தாங்க. உங்களை உருவம் அப்படின்னு பார்த்தோம்னா நண்டு, ஒரு கடகராசி எப்படி இருக்கும்னா நண்டு மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பெண் ராசி. கடகராசியில் பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் தன்மை உங்ககிட்ட இருக்கும். சாஃப்ட் மனசு, அப்படி குமாரி மனசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி தன்மை உங்களுக்கு இருக்குங்க. இது வந்து சர ராசிங்க. எந்த ஒரு விஷயத்தினாலும் வேகமாக செஞ்சு முடிக்கணும், சரன்னு செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் வேகமாக செஞ்சு முடிப்பீங்க. இது வந்து ஒரு நீர் தத்துவ ராசி கடகராசி. நீர் தத்துவ ராசி அப்படின்னு நம்ம பிரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கடகம், விருச்சகம், மீனம், இந்த 3 ராசிகளுமே முழுமையான பலன்களை கொடுக்கக்கூடிய ராசி. ராசிகளை பொறுத்த வரைக்கும் வந்து முழுமையான பலனை கொடுக்கக்கூடிய ராசி, அரை பலன்களை கொடுக்கக்கூடிய ராசி, இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. இந்த நீர் ராசி அதாவது முழுமையான பலனை கொடுக்குங்க. இப்போ தண்ணி வந்து பாருங்கள், எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறோமோ அதுக்கான ஒரு உருவமாகவே அது வந்து தண்ணி மாறிடும். இப்போ நம்ம வந்து பெரிய குண்டால வந்து தண்ணி ஊற்றி வச்சோம்னா அந்த குண்டா வடிவத்தில் இருக்கும். ஐஸ் ட்ரேல நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அது பாருங்கள், அது அந்த ட்ரேவோட வடிவத்தில் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரோட தன்மை. அதனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நீங்கள் சமாளிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க. ஒரு மந்திரம் சொல்கிறதுக்காகட்டும், எந்த ஒரு விஷயத்துக்கும் பாருங்கள் நீரை தான் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சு நீங்கள் நல்ல மந்திரங்களை சொல்ல நல்ல மந்திரங்களே வேண்டாங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து சாமி நம்பிக்கை இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நல்லா இருக்கணும், காட் பிளஸ் யூ, இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்கள் வந்து சொல்லிட்டு அது தண்ணியில் கை வச்சுட்டு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. சொன்னதுக்கப்புறம் அது வந்து மைக்ரோஸ்கோப்பில் அந்த தண்ணியோட மூலக்கூறுகளை நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அழகான வடிவமாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னோட சொந்த கருத்து கிடையாதுங்க, வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு தன்மை. அந்த மாதிரி இந்த நீர்ராசியை கொண்ட நீங்கள் எல்லாத்துக்குமே நல்லது நினைக்கணும்னு நினைப்பீங்க. அவங்க உங்களுக்கு கெடுதல் நினச்சாங்கன்னா கூட அவங்க நல்லா இருக்கணும், நல்ல தன்மை உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி மோட்ச ராசி, யாராவது மோட்சம் அடையணும்னு நினச்சிக்கிட்டா இந்த கடகராசிக்காரங்களை பிடிச்சிக்கிட்டா போதுங்க, அவங்க மோட்சம் அழியக்கூடிய வழிகளை அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இரவில் அதிக பலம் இருக்கும். ஏன்னா சந்திரன் தானே உங்கள் ராசி அதிபதி. நீங்கள் பகலில் கூட கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ஆனால் நைட் டைமில் பாருங்கள் நல்லா பிரிஸ்காயிருவீங்க. உங்கள் ராசியில் செவ்வாய் கொஞ்சம் நீசம், அதனால் பார்த்தா ஜைஜாண்டிக்காக இல்லாமல் கொஞ்சம் ஒரு சாஃப்டாக உங்களை பார்க்கும்போதே தெரியுங்க. ஒரு சிலர் நான் கண்டுபிடிச்சிருவேன், கடகராசிக்காரங்க தானே நீங்கள் அப்படின்னு. எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? உங்களை பார்த்தாவே தெரியுதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்குங்க. அடுத்து ஒரு கருணையான உள்ளம். சந்திரன் அம்மாங்க. ஒரு அம்மா எப்படி குழந்தைங்க கிட்ட நடந்துக்குவாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் அடுத்தவங்ககிட்டயே நடந்துக்குவீங்க. கருணையான ஒரு குணம் இருக்குங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை. ஏழையாகட்டும், பணக்காரனாகட்டும், இல்லாதவங்க, இருக்கிறவங்க, வயசில் பெரியவங்க, வயசில் சின்னவங்க
எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே மாதிரியாக தாங்க நினைப்பீங்க. ஒரு இரக்க குணம் உங்களுக்கு இருக்குங்க. அதாவது ஒரு சிலர்லாம் இப்போ என்ன ஹெல்ப் கேட்டாலும் வந்து பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எப்படிங்க, அவங்க ஒருத்த கஷ்டத்தில் இருக்காங்கன்னு பார்த்தாவே போதும், உங்களுக்கு மனசு கேட்காது. அவங்க கேட்கலைனா கூட போய் உதவி பண்ணுவீங்க. இதுவே சில சமயம் உங்களுக்கு வந்து சிக்கலாக வாழ்க்கையில் மாறிடுங்க. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் இந்த கடகராசிக்காரங்க மைண்டில் வச்சுக்கோங்க, யாராவது ஹெல்ப் கேட்டால் மட்டும் செஞ்சு கொடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த உதவிக்கான ஒரு வேல்யூ அப்படிங்கிறது இருக்குங்க. அப்புறம் நம்ம செஞ்சோமே, அவங்க வந்து நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே, நீங்களாவே காயம் பண்ணிக்குவீங்க. அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் மனசு குழந்தைத்தனமான மனசுங்க. அது குழந்தைக்கு எப்படி இருக்குங்க, அது கேட்ட ஒன்று கிடைக்கலைன்னா அது உடனே ரொம்ப அழுவும், அடம் பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு குணம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி வந்து அந்த விஷயம் நடக்கலைன்னா உங்களுக்கு உச்சபட்ச கோபம் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் எந்தளவு அன்பை வந்து அடுத்தவங்ககிட்ட காட்டுறீங்களோ அந்தளவு அன்பு வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுவும் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா பொசசிவ்னஸ் கொஞ்சம் அதிகங்க. உங்களோட காட்டுற அன்பை நீங்கள் திரும்ப எதிர்பார்க்காதீங்க. அதுவே உங்கள் மன வலிக்கும் ஒரு காரணமாக இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் கிட்ட யாராவது ஒரு பங்கு அன்பு காமிச்சிட்டாங்கன்னா நீங்கள் பல மடங்கு அன்பை உங்களுக்கு திருப்பி கொடுப்பீங்க. குடும்பத்தை வந்து தாய் மாதிரி கவனமாக கவனிச்சுக்குவீங்க. உங்களுக்கு உலகமே குடும்பம் தான் அப்படிங்கிற மாதிரியான தன்மை உங்களுக்கு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிக்கணும், ஆனால் நீட்டாக இருக்கணும். சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க. ரொம்ப சாஃப்டாக இருப்பீங்க, எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. இதுவே உங்கள் பிரச்சனைக்கும் ஒரு காரணமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில் நேர்மையாக வாழணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு குறிக்கோள். யாருக்குமே துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. அடுத்தவங்க காயப்படக்கூடாதுன்னு நீங்கள் உங்களை காயப்படுத்திக்கிற தன்மை இந்த கடகராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அடுத்தவங்களோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க. ஆன்மீகத்தில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய கடகராசிக்காரங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. இவங்க செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, உணவு தொழில் அதிகம். நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் உணவு தொழில், மருத்துவம், அதே மாதிரி கவுன்சிலர், சைக்காலஜி படிச்சுட்டு அடுத்தவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, சமூக சேவை பண்ணுறது, நல்ல பேச்சாற்றல், கதை, கவிதை, இசைத்துறைகள், இதில் எல்லாம் நீங்கள் வந்து பிரகாசமாக இருக்கிறது. புகைப்படக்கலையில் நீங்கள் சூப்பராக வரலாங்க. இன்னும் கடகராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னாங்க, நீர் தத்துவ ராசியாக இருக்கனால உங்கள் வேண்டுதல்களை தண்ணீர் கிட்ட வைக்கும் போது அது உங்களுக்கு வந்து இந்த வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தினமும் நிலா வெளிச்சத்தில் 1 மணி நேரமாவது இருங்க. அந்த சந்திரனோட எனர்ஜியை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ன ஒரு மைனஸ் அப்படின்னாங்க, ஒரு மூடு ஸ்விங் உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஒரு சில சமயம் இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சில சமயம் அட போடா என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மூட் ஸ்விங்க்கு என்ன காரணம்னா, உங்கள் ராசிநாதன் எப்படி மாதத்தில் 15 நாள் வளர்ந்து 15 நாள் தேராரோ அதே மாதிரி உங்களுக்கும் அந்த குணம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. அதனால் தினமும் நிலா வெளிச்சத்துலேருந்து அந்த நிலாவோட பவரை நீங்கள் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. பௌர்ணமி நாட்களில் பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் 1 டம்ளர் தண்ணி வச்சு அதில் வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் மொட்டை மாடியிலையோ இல்லை வெளிச்சம் பட்ட இடத்துல வச்சுருங்க. அதை அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு நீங்கள் வந்து குடிச்சிட்டு இருக்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்குங்க உங்களோட திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பார்த்த வரைக்கும் அதிகம் கடகராசி, குறிப்பாக கடகராசி கடக லக்னமாக இருந்துச்சுன்னா காதல் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே நடக்குதுங்க. வாழ்க்கை துணையிட்ட ரொம்ப பொசசிவாக இருக்கக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்கங்க. அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம், நீங்கள் வாழ்க்கையில் அதே மாதிரி திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா தை மாதம் பங்குனி மாதம் திருமணம் வைக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இன்னும் வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கான அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் என்னன்னு சொல்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல விஷயங்களை செய்ய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமைங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை குளிக்கக்கூடிய லக்கி நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து 2, 7, 9, 2ஆம் எண், 7ஆம் எண், 9ஆம் எண் நீங்கள் பயன்படுத்துறது சிறப்புங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட கலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளை கலர், ஒயிட்டு, ப்ளூ கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர், இது 4 கலரும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கலருங்க.
அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய மூலிகைன்னு பார்த்தோம்னா உங்கள் வீட்டில் வெத்தலை செடியும் துளசி செடியும் வச்சு இப்போ நீங்கள் வந்து வளர்க்க உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்களே செடி வைங்க. அதாவது துளசி செடியை வெள்ளிக்கிழமையிலையும் வெத்தலை செடியை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமையிலையும் வச்சு நீங்கள் வந்து உங்கள் கையால் தண்ணி ஊற்றி வளர்த்திட்டு வர 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 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. நீங்கள் யாரை வழிபாடு பண்ணுறது சிறப்புன்னு பார்த்தோம்னா ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு. ஏன்னா நீங்கள் சந்திரனோட ஆதிக்கம், சந்திரனாவே அம்மன். இப்போ ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி பெருமாள் வழிபாடும், அதுவும் குறிப்பாக எந்த பெருமான் அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் நல்லா இருக்காரு, புதன் நல்லா இருக்காரு, சனி நல்லா இருக்காரு. சுக்கிரன் புதன் சனி காம்பினேஷனில் இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. இதை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். திங்கக்கிழமைகளில் சிவ வழிபாடு பண்ணுறதும் பராசக்தி வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க. உங்களுக்கான ஆலோசனை என்ன, உங்களை எப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் இன்னும் நல்லா இருக்கணும்னு பார்த்தா அதிகமாக உணர்ச்சி வசப்படாதீங்க. மனசை கொஞ்சம் சீராக வச்சுக்கிறது நல்லது. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சேன்னு போட்டு மனசை குழப்பிக்காமல் பாஸ்ட்டை மறந்துடுங்க. ப்ரெசண்ட்டை பற்றியும் ஃப்யூச்சரை பற்றியும் நீங்கள் யோசிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க ஓம் சந்திராய போற்றி, ஓம் சந்திராய போற்றி அப்படின்னு வந்து தினமும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 108 தடவை நீங்கள் சொல்கிறது சிறப்புங்க. பணம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் பணம் நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய வழிபாடு பண்ணுறதும், ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா வயதான ஆண்களுக்கு கோதுமை தானம் பண்ணுறதும் உங்களுக்கு பணவரவு நல்லபடியாக கொடுக்குங்க. சொத்து சேரணுமா, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாடு, மகாலட்சுமிக்கு வெண்தாமரை மலரோ இல்லை மல்லிகைப்பூவோ சாற்றி வழிபாடு பண்ணி நெய் விளக்கு வச்சு வழிபட உங்களுக்கு பணவரவு சொத்துக்கள் சேர்க்கை சூப்பராக இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக சஷ்டி விரதம் இருங்க. அது செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரியில் முருகன் கிட்ட வந்து நீங்கள் குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்டால் கட்டாயம் குழந்தை செல்வத்தை அவர் கொடுத்தே தீர்வார். அடுத்து திருமணம் ஆகலையா, சனிக்கிழமையில் வந்து சிவன் வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு திருமணம் நடக்கும். அடுத்து தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு இல்லை திருச்செந்தூர் முருகன் வழிபாடு தொழிலில் வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும்.